பேரன்பு கொண்ட பெரியோர்களே, நண்பர்களே வணக்கம். உலகத்திலே பல்வேறு மதங்கள் இருக்கின்றன. இல்லை என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு கொள்கையை வகுத்து செயல்படுகிறார்கள். இதிலே இந்து மதம் என்பது பல்வேறு சாதிகளை கொண்ட கட்டமைப்புகளை கொண்ட ஒரு மதம். இந்த மதத்தில்தான் பறையர், பல்லர், அருந்ததியர், சக்கிலியர், தேவர், கவுண்டர் அப்படி என்று எண்ணிலடங்காத சாதிகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த மதத்தில் பார்ப்பனர்களை தவிர மற்ற அனைவரும் சூத்திரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனு தர்மத்திலே 8வது அத்தியாயத்தில் 415வது ஸ்லோகம் சூத்திரன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெளிவா அந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. சூத்திரன் என்பவன் தாசி மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆதாரத்தை, புத்தகத்தை, மனு தர்மத்தையே எடுத்து நம்ம பல இடங்கள்ல காட்டியிருக்கோம், பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு மோசமான மதத்தில் பறையர்கள், பல்லர்கள், சக்கிலியர்கள் என்று ரொம்ப கேவலமா, அசிங்கமா, சாதாரண சண்டை வந்தா கூட நீ அந்த பய இந்த பய அப்படின்னு ஜாதியை சொல்லி திட்டுகிற பழக்கம் இன்னும் போகல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு அருமையான கருத்தை சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்லர், பறையர் என்பதை விட சூத்திரன் என்பது மோசமானது. பறையர் பட்டம் ஒழியாமல் சூத்திர பட்டம் ஒழியாது. தந்தை பெரியார் அவர்கள் சொல்கிறார். நீ உன்னுடைய ஜாதியை பெருமைப்படுத்தி நீ பேசினீன்னு சொன்னா அது முற்றிலும் தவறானது. ஒருவரை பறையர் என்று, பல்லர் என்று கூட சொல்லிவிடலாம். ஆனால் சூத்திரன் என்று சொன்னால் தாசி மக்கள், வேசி மக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பறையர் என்பதை விட, பல்லர் என்பதை விட, அருந்ததியர் என்பதை விட சூத்திரன் என்பது கேவலமானது அப்படின்ட்டு பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த சனாதன மதமான இந்து மதத்தில் சாதிய கூறுகள், இந்த மதத்தில் இத்தனை சாதி, எத்தனை சாதி அப்படிங்கிறத எண்ண முடியாது. அந்த அளவிற்கு சாதிய சிக்கல்கள் நிறைந்திருக்கிற ஒரு மதமாக இந்து மதம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழ் கூறும் நல்லுலகம், திராவிட மக்கள், தமிழர்கள் புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும். சாதி என்பது நமக்கானது அல்ல. ஆரியர்கள் வருகைக்கு பின்புதான் திராவிட மக்களிடத்தில் சாதி என்கிற சிந்தனை வந்தது என்பதை